தம்பி ஏன் மாஸ்க் போடல? சாரி மேம், அர்ஜென்ட்டாக ஆகிட்டேன் மேம், அதான் மேம். 200 ஃபைனு. என்னாச்சுடா? வர வரல மாஸ்க் போடாமல் வந்துட்டேன்டா, போலீஸ் பிடிச்சிட்டாங்க. சரி. அப்புறம் என்ன, கையிலேருந்து 200 கொடுத்துட்டு வந்தேன். அட்டப்பாவி. நீ மச்சான் ஒரு டீ சொல்லு. ஒரு டீ. ஃபைன் கட்டுங்க. எதுக்கு சார்? இருந்த 200 இப்போ தான் சார் ஃபைன் கட்டிட்டு வந்தேன். எத்தனை வாட்டி சார் ஃபைன் கேட்பீங்க? தம்பி, குறைஞ்சது 6 அடியாவது நீங்கள் சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கணும். நீங்கள் இவ்வளோ நெருக்கமாக உட்காந்துருக்கீங்க, இது அபராதத்துக்குரிய விஷயம். அதனால் நீங்கள் 2 பேரும் ஃபைன் கட்டணும். சார், நாங்கள் தான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக இருக்கோம் சார். எங்களுக்கு எப்படி சார் கொரோனா வரும்? இதுதான், இந்த அலட்சியம் தான் கொரோனா பாதிக்கப்பட்ட நாடுகள்ல இருந்து நமக்கு அதிக ஆபத்தை கொண்டு வந்திருக்கு. அதனால தான் இந்த தீவிர கட்டுப்பாடு. மாஸ்க்கும் போடல, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணல, 1200 ஃபைன். மச்சான் அமௌண்ட் இருந்தால் குடுறா, என்கிட்ட சுத்தமாக இல்லைடா. 1200? ஆமாம் மச்சான், குர்ரா. எடுறா, எடு மச்சான், குர்ரா. மச்சான் வண்டி ஒரு மணி நேரத்துறா. ஏன்டா டே? சே, காலிலேருந்து ஒரே டென்ஷனாக இருக்குடா. யார் மூத்தில் முடிச்சேன்னே தெரில. தூ. டேய், துப்பாதடா. அப்புறம் அதுக்கும் ஃபைன் கட்டணும். டேய், சிங்கப்பூரில் தான் வீதிக்கு வீதி கேமரா வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து யாரா கேட்க போகிறா? தம்பி, நம்ம ஊரில் வீதிக்கு வீதி கேமரா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் காவலர்கள் இருக்காங்க. கொரோனா காலத்தில் கண்ட இடத்துல எச்சி துப்புறது அபராதத்துக்குரியது தான். 500 ஃபைன் எடுங்க. மறுபடியும் நான் தான் கொடுக்கணுமாடா? ஏன்டா இப்படி பண்ணுற? தம்பி, முதல்ல மாஸ்க் போடுப்பா. பணத்தோட வேல்யூ என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பணத்தோட நம்ம உயிர் ரொம்ப வேல்யூவானதுன்னு நம்ம புரிய வைக்கிறதுக்கு அரசு கொண்டு இருக்கிற ஒழுங்கு நடவடிக்கை தான் இது. நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தயவு செஞ்சு நீங்களும் புரிஞ்சுக்கோங்க.